பிஎம் கிசான் 21வது தவணை தொகை 2025 வெளியிட போகிறாங்க. பணம் செலுத்தும் நிலை பயனாளர்களின் பட்டியலை pmkisan.gov-இன் சரிபார்த்து கொள்ளலாம். இது பெரிய புதுப்பிப்பு. 2025 21வது தவணை விரைவில் வெளியிடப்படலாம். ஆனால் இந்த விவசாயிகளின் கணக்குகளில் 2000 கிடைக்க வாய்ப்புகளே இல்லை. என்னன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த திட்டம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. இந்த லட்சிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்தியாவில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அரசு திட்டங்களில் உண்டாகும். திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 வீதம் நீங்கள் 3 சமத்தவணைகளில் பெற்றுக்கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் 2 அன்று வெளியிடப்பட்டது. நேரடி பணப்பலம் டிபிடி முறை பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ டிபிடி முறை அப்படின்றதுனால அவங்க உடனடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்பொழுது நாடு முழுவதும் விவசாயிகள் பிஎம் கிசான் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இது பிப்ரவரி 2026 கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகைக்குண்டான தேதி சமீபத்திய புதுப்பிப்புகளின் அடிப்படையில் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை பிப்ரவரி 2026 முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நவம்பர் முதல் வாரம் இல்லை 2வது வாரம் கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்றத பார்க்கலாம். கேஒய்சி மற்றும் ஆதார் சரிபார்ப்பை வெற்றிமாக முடித்த விவசாயிகளுக்கு மட்டுமே அடுத்த கட்ட எந்த தாமதமும் இல்லாமல் நகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் கிசான் 21வது ஸ்டேட்மெண்ட் யாருக்கெல்லாம் வழங்கிருக்காங்க? ரிலீஸ்டு செக் பெனிஃபிட் லிஸ்ட்டு போனஃபைடு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிஎம் கிசான் இது இந்திய அரசுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிஎம் கிசானில் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா பிஎம் கிசானுடைய அதிக அளவில் பேர் வந்ததுனால மீதி இருக்கிற நபர்கள் எல்லாமே அடுத்த மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி 21வது தவணையை பெற்றுள்ளதா என்பதை சரி பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். முகப்பு பக்கத்தில் பயனாளர்களின் நிலை விருப்பத்தை கொடுக்கவும், உங்கள் ஆதார் எண், கணக்கு எண், மொபைல் எண்ணை உள்ளிடவும். ஸோ தரவை பெறு என்பதை கிளிக் செய்து திரையில் உங்கள் கட்டண நிலை, பரிவர்த்தனை விவரங்கள் இது எல்லாத்தையும் காண்பிக்கும். உங்கள் பணம் நிலுவையில் உள்ளது என குறிப்பிட்டிருந்தால் அது முழுமையடையாத கேஒய்சி ப்ராப்ளம். ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்து அப்படின்னா கேஒய்சி ப்ராப்ளம். தவணையை சரியான நேரத்தில் பெற உங்கள் தகவல் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். பிரதம மந்திரி கிசான் பயனாளிகளுடைய பட்டியலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியுள்ள விவசாயிகளின் பெயர் பட்டியல்கள் வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் அதிகாரப்பூர்வ தளத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். பயனாளர்கள் பட்டியல் விருப்பத்தை சொடுக்க வேண்டும். உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்கணும். அறிக்கையை பெறு என்பதை கிளிக் செய்யணும். உங்கள் பகுதியில் உள்ள பயனாளர்களின் முழுமையான பட்டியல் திரையில் தோன்றும். உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் உங்கள் விண்ணப்பம் பகுப்பாய்வில் உள்ளது, தவறான தவறங்கள் காரணமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். 2025 பிஎம் கிசானில் 21வது தவணையில் கேஒய்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவணை விடுவிக்கிறதுக்கு முன்பு இந்த கேஒய்சி ப்ராசஸை முடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நில சரிபார்ப்பு ப்ராசஸை நீங்கள் முடித்து வைத்துக்கொள்ளணும். ஆதாரோடு இணைக்கப்பட்ட தவறான வங்கி கணக்கு விவரங்கள், முழுமையற்ற கேஒய்சி செயல்முறை, நிலப்பதிவேடு சரிபார்ப்பில் பிழைகள், நேரடி மானிய பணிபாரத்தில் தகவல் தொழில்நுட்ப தாமதங்கள், விவசாயிகள் தங்கள் கட்டண நிலையை பிஎம் கிசான் போர்ட்டலில் தொடர்ந்து சரிபார்த்து ஏதேனும் சிக்கல்கள் உள்ளனவா என்பதை சரி செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் பிஎம் கிசானுடைய இந்த தவணை தொகை 21,000 இது 2000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறதுங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிச்சோன்னு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பிஎம் கிசான் 21வது தவணை தொகை 2025 வெளியிட போகிறாங்க. பணம் செலுத்தும் நிலை பயனாளர்களின் பட்டியலை pmkisan.gov-இன் சரிபார்த்து கொள்ளலாம். இது பெரிய புதுப்பிப்பு. 2025 21வது தவணை விரைவில் வெளியிடப்படலாம். ஆனால் இந்த விவசாயிகளின் கணக்குகளில் 2000 கிடைக்க வாய்ப்புகளே இல்லை. என்னன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த திட்டம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. இந்த லட்சிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்தியாவில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அரசு திட்டங்களில் உண்டாகும். திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 வீதம் நீங்கள் 3 சமத்தவணைகளில் பெற்றுக்கொள்ளலாம். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் 2 அன்று வெளியிடப்பட்டது. நேரடி பணப்பலம் டிபிடி முறை பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ டிபிடி முறை அப்படின்றதுனால அவங்க உடனடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்பொழுது நாடு முழுவதும் விவசாயிகள் பிஎம் கிசான் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றன. இது பிப்ரவரி 2026 கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகைக்குண்டான தேதி சமீபத்திய புதுப்பிப்புகளின் அடிப்படையில் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை பிப்ரவரி 2026 முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நவம்பர் முதல் வாரம் இல்லை 2வது வாரம் கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்றத பார்க்கலாம். கேஒய்சி மற்றும் ஆதார் சரிபார்ப்பை வெற்றிமாக முடித்த விவசாயிகளுக்கு மட்டுமே அடுத்த கட்ட எந்த தாமதமும் இல்லாமல் நகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் கிசான் 21வது ஸ்டேட்மெண்ட் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க ரிலீஸ்டு செக் பெனிஃபிட் லிஸ்ட்டு போனஃபைடு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிஎம் கிசான் இது இந்திய அரசுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிஎம் கிசானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா பிஎம் கிசானுடைய அதிக அளவில் பேர் வந்ததுனால மீதி இருக்கிற நபர்கள் எல்லாமே அடுத்தடுத்து அவங்க மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பிஎம் கிசானுடைய. ஸோ பிஎம் கிசானில் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி 21வது தவணையை பெற்றுள்ளதா என்பதை சரி பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். முகப்பு பக்கத்தில் பயனாளர்களின் நிலை விருப்பத்தை கொடுக்கவும், உங்கள் ஆதார் எண், கணக்கு எண், மொபைல் எண்ணை உள்ளிடவும். ஸோ தரவை பெறு என்பதை கிளிக் செய்து திரையில் உங்கள் கட்டண நிலை, பரிவர்த்தனை விவரங்கள் இது எல்லாத்தையும் காண்பிக்கும். உங்கள் பணம் நிலுவையில் உள்ளது என குறிப்பிட்டிருந்தால் அது முழுமையடையாத கேஒய்சி ப்ராப்ளம். ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்து அப்படின்னா கேஒய்சி ப்ராப்ளம். தவணையை சரியான நேரத்தில் பெற உங்கள் தகவல் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். பிரதம மந்திரி கிசான் பயனாளிகளுடைய பட்டியலை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திட்டத்தின் கீழ் உதவி பெற தகுதியுள்ள விவசாயிகளின் பெயர் பட்டியல்கள் வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் அதிகாரப்பூர்வ தளத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். பயனாளர்கள் பட்டியல் விருப்பத்தை சொடுக்க வேண்டும். உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுக்கணும். அறிக்கையை பெறு என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் பகுதியில் உள்ள பயனாளர்களின் முழுமையான பட்டியல் திரையில் தோன்றும். உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் உங்கள் விண்ணப்பம் பகுப்பாய்வில் உள்ளது, தவறான தவறங்கள் காரணமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். 2025 பிஎம் கிசானில் 21வது தவணையில் கேஒய்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவணை விடுவிக்கிறதுக்கு முன்பு இந்த கேஒய்சி ப்ராசஸை முடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நில சரிபார்ப்பு ப்ராசஸை நீங்கள் முடித்து வைத்துக்கொள்ளணும். ஆதாரோடு இணைக்கப்பட்ட தவறான வங்கி கணக்கு விவரங்கள், முழுமையற்ற கேஒய்சி செயல்முறை, நிலப்பதிவேடு சரிபார்ப்பில் பிழைகள், நேரடி மானிய பணிபாரத்தில் தகவல் தொழில்நுட்ப தாமதங்கள், விவசாயிகள் தங்கள் கட்டண நிலையை பிஎம் கிசான் போர்ட்டலில் தொடர்ந்து சரிபார்த்து ஏதேனும் சிக்கல்கள் உள்ளனவா என்பதை சரி செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் பிஎம் கிசானுடைய இந்த தவணை தொகை 21,000 இது 2000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுகிறதுங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.